பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்துட்டு 2 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் உளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அது போக தனியாக 10லேருந்து 15 வரமிளகா விதையெல்லாம் எடுத்து அதை கட் பண்ணி 2 கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை. இது 3 இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதும். ஈஸியாக பள்ளிப்பாளையம் சிக்கன் உங்களால் செய்ய முடியும். அதுக்கு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, பட்டை 2, உளித்து வச்ச சின்ன வெங்காயம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண கையோட நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாவையும் கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கும் போதே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அது கூடவே சிக்கனை ஆட் பண்ணி நான் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணலை. சிக்கனை போட்டு நல்லா அந்த வெங்காயத்தில் மிக்சிங் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நம்ம இதுக்கு தண்ணி அவ்வளோக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து விட்ட மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டாவே நமக்கு சிக்கன் நல்லா வெந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் உங்களுக்கு வந்துடும். காரம் நீங்கள் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெட் சில்லி நீங்கள் வரமிளகா விதையெல்லாம் எடுத்து நீங்கள் வெறும் தோலை மட்டுமே போட்டிருக்கிறதுனால அதுலேயே உங்களுக்கு போதுமான அளவு காரம் கரெக்டாக இருக்கும். 10-15 வரமிளகா நம்ம ஆட் பண்ணும்போது காரம் அதிகமாக இருக்குமான்ட்டு சில பேர் நினைப்பீங்க. இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.